நம்ம வழக்கமாக மசூர் தால் வாங்கி சாம்பார் செஞ்சு தான் சாப்பிடுவோம். அதே மசூர் தால் நம்மளுக்கு தோலோடு கிடைச்சா அதை வச்சு பரோட்டா, நான், சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ் செய்து சாப்பிட்லாம். இதில் என்ன ஸ்பெஷல்னா இதில் அதிகமாக ஃபைபர் இருக்குது. நான் சமைக்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இது எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது உங்கள் சதன் ஷெஃப். நான் 1 கப் அளவு மசூர் தால் எடுத்துக்கிட்டேன். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா குக்கரில் சீக்கிரமாகவே வெந்துடும். மீடியம் சைஸ் வெங்காயம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெயை போட்டு நல்லா சூடானதும் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு ஃப்ரை பண்ண போதும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க வேண்டியது தான். முதல்ல மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், அடுத்தது மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஜீரகப்பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். மசாலா கருகாமல் அடிப்பிடிக்காமல் இருக்க இப்படி கிளறி விடுங்க. ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இப்படி நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கணும். அடுத்தது ஒரு பச்சை மிளகாயும் கீறி போட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா மசாலா ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கும். கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு கழுவி சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மீதி கடைசியாக சேர்த்துக்கலாம். கழுவி வச்ச மசூர் தாலை இந்த சமயத்தில் மசாலாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரில் ட்ரை ஆகாமல் இருக்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு குக்கரை மூடி 2 இல்லைன்னா 3 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்குங்க. ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி மூடி திறந்துக்கலாம், ஏன்னா அப்படியே விட்டுட்டா ரொம்ப குழஞ்சி போயிடும். இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ இதில் தேவையான பதத்துக்கு தண்ணி கலந்து கொதிக்க விடணும். 1 கொதி விட்டால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, மாஷ் ஆகிடும். ரொம்ப குழையவும் இல்லை, பருப்பு முழுசாகவும் இல்லை, டிஷ்ஷுக்கு தகுந்த பதத்தில் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ கொத்தமல்லி, தேவைப்பட்ட கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து கலந்துட்டா டிஷ் ரெடி. சப்பாத்தி, நான், பரோட்டாவுக்கு சூப்பர் காம்பினேஷன். நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.